மனக்குவிப்பு இல்லாமல், மன சக்தி இல்லாமல் நம்முடைய மன ஓட்டம் அதிகமா இருக்கு. நம்முடைய இன்னர் மைண்ட் இயற்கையாகவே சுயமாக நம்முடைய மனமானது பல பிறவிகளாக, பல நாட்களாக, பல பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், பார்வை ஆகிய இந்த மூன்றும் ஒரு பொருளின் மேல் கவனத்தை குவித்தல் என்பது தாரணை. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. அனைவருக்கும் யோகிஸ் தியானம் மற்றும் ஆன்மீக குணமளிக்கும் ஆய்வு மையம் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். யோகத்துல உயரிய ஒரு யோகம் அட்டாங்க யோகம். யோகத்தை நாம் முறைப்படி ஒரு பாரம்பரிய கூறுகள் மாறாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய நபர்கள் யோகத்தை ஒரு முறையற்று, முரட்டுத்தனமாக, எந்த விதமான வழிகாட்டுதலும் இன்றி செய்யும் போது பல்வேறு வகையான உடல் மற்றும் மன பிரச்சனைகளுக்கும் அமானுஷ்யமான பல பிரச்சனைகளுக்கும் ஆளாகுவதை பார்க்க முடிகிறது. பலரும் யாரோ பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தீவிரமாக செய்யும் போது அந்த பயிற்சி செய்வதனுடைய தீவிரத்தின் காரணமாக அவர்கள் உடலில் சக்தி நிலைகளில் மாற்றம் ஏற்படும் போது அந்த சக்தி நிலைகளை குறித்து மிகப்பெரிய ஒரு கவலைக்கு உள்ளாகக்கூடிய சூழலையில இன்னைக்கு நிறைய பேரை பார்க்க முடியுது. யோகம் அப்படிங்கிறது ஒரு முறைப்படி ஒரு குரு சிஷ்ய பாரம்பரியத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். யோகத்தை எந்த அளவு ஒரு குரு சிஷ்ய பாரம்பரியத்துல நம்ம கற்றுக்கொள்கின்றோமோ அப்போதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய அப் அண்ட் டவுன்ஸை ஒரு குரு அருகில் இருந்து சரி செய்து கொள்ள முடியும். ஆகவே யோகம் என்பதை கற்றுக்கொள்வதில் கூட ஒரு நேர்த்தி இருக்கிறது. ஒரு குருவிற்கு என்ன சொல்லி கொடுக்கின்றோம், யாருக்கு சொல்லி கொடுக்கின்றோம், அவருடைய உடல்நிலை, மனநிலை என்ன, நாம் சொல்லிக் கொடுப்பதை அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார், அவருக்கு ஏதேனும் விளைவுகள் வந்தால் எப்படி அவர் தற்காத்து கொள்ளக்கூடிய அளவு வலிமையானவராக இருக்கிறாரா என்பதையெல்லாம் பார்த்து தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனாலதான் நம்ம பதஞ்சலி யோக சூத்திரம், திருமூலருடைய அட்டாங்க யோக முறைகள் எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டங்கள். முதலில் ஒரு மனிதன் மனதளவில் ஆரோக்கியமான ஒரு மனிதனாக உருவாவதற்கு இயம நியமங்களை சொன்னார்கள். அடுத்ததாக ஆசன பிராணாயாமங்களை கற்றுக் கொடுத்தார்கள், உடல் நல்லா இருக்கிறதுக்கும் பிராணம் நல்லா இருக்கிறதுக்கும். அதுக்கப்புறம் தான் மனதின் பகுதிக்கு வந்து மனதை வெளிமுகமா ஓட விடாம உள்ள திருப்புறது, ஒரு பொருளின் மேல் மனதை குவித்து வைக்கக்கூடிய தாரணை பயிற்சிகள், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு நல்ல ஒரு நெறியான வாழ்க்கை, அதுக்கப்புறம் நல்ல உடல், நல்ல சக்தி, அதுக்கப்புறம் மனதின் பகுதிக்கு வந்து மனதை வெளியில ஓட விடாம உள்முகமாக திருப்புறது, ஒரு பொருள் மேல குவிச்சு வலிமை பெறுவது. தாரணை போன்ற நிலைகளை பழகின ஒருத்தருக்கு தியானம் என்பது எளிமையாக கைகூட ஆரம்பிச்சிடும். அட்டாங்க யோகம் நம்ம எல்லாம் பார்த்தோம், இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை என்பதெல்லாம் நன்றாக பார்த்த நாம் தியானத்தை குறித்த ஒரு அறிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு தியானம்னா என்ன நினைச்சுக்கிடுறோம், பொதுவாக கண்ணை மூடி உட்கார்ந்து பண்றது தியானம், கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்து புருவமுத்தியை கவனிக்கலாம் அல்லது மூச்சை கவனிக்கலாம், இதுதான் தியானம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. தியானம் என்பது பல நுட்பமான பல பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது. நம்ம பொதுவா தியானம் ஏதோ பரவாயில்ல, நம்ம கூட அமைதியா உட்காந்து மூச்சை கவனிச்சாலோ ஏதோ ஒன்று தியானம் செய்ய சொல்லியிருக்காரு டாக்டரு, ஸோ அதனால நான் தியானம் பண்றேன், எனக்கு மன அமைதிக்காக பண்றேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னைக்கு தியான வாழ்க்கைக்கு வருபவர்கள் நிறைய பேர் வந்து உண்மையிலே கேட்டகரிஸ் பண்ணிடலாம். ஒண்ணு உடல் நலம் பிரச்சனையா இருக்கும், அதுக்காக நான் தியானத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்க ஓரளவு உடற்பயிற்சி, மனப்பயிற்சிகளை செஞ்சு கொஞ்சம் உடலை சரி பண்ணிக்கலாம். எனக்கு மைண்ட் ரொம்ப கவலையா இருக்கு, வருத்தமா இருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்கிறேன், ஹைப்பர் டென்ஷனா இருக்கேன், என்னால பதட்டமா இருக்கு, எனக்கு பயம் இருக்குது, இந்த மாதிரி மன பிரச்சனைகள் இருக்கு, இதனால நான் தியானத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு பெரும்பாலான நபர்களாக இருக்கிறார்கள். இப்படி சைக்காலஜிக்கல் காரணமாகவும் பிசிக்கல் காரணமாகவும் நம்ம மெடிடேஷனுக்கு வரோம். உண்மையிலேயே தியானம் என்பது ஆன்மீக தேடலுக்காக வரக்கூடியவர்கள் குறைவாக, மிகவும் விரலுட்டே எண்ணிடலாம். அவன் வந்து உண்மையிலே இந்த பிறவில என்லைட்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தை தவிர வேற எந்த ஒரு விஷயம் இருக்காது. அந்த மனதில் ஒரு சலிப்பு வந்துருச்சு, ஓகே இதுக்கப்புறம் என்ன இருக்கு உண்மையிலே இந்த உலகத்துல என்ன இருக்கு, அதை அடைய வேண்டும் என்ற ஒரு பேர் ஆர்வம் வரும்போது அந்த தியானத்துக்கு வரோம்.